பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு 4-5 மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சங்கரா மீனை வறுவல் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 7 சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கோம். சின்னது பெருசுமாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்ன மசாலா, இப்போ சிம்பிளான மசாலா தான், வாங்க பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கானது. இதை வச்சு சூப்பராக சேர்ப்புறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே முழுசாக இருக்குது. நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது மேலே வந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். இந்த மாதிரி மார்க் போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் நிறைய மீன் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மசாலா சேர்த்துது. எல்லாமே சிம்பிள் மசாலா தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே கிடையாது. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காகவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா. இப்போ மீனை வந்து கோட் பண்ண போகிறோம். மசாலாவை நல்லா நம்ம வந்து கீறி விட்டதில் இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா நிறையா மசாலா அப்ளை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம். ஊற விட்டதுக்கப்புறம் சமைச்சோன்னா நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி மீன் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தோசைக்கல் கிட்டத்தட்ட இதோட வயசு பார்த்திங்கன்னா 20 வருஷம் ஆச்சு. இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து. ரொம்ப சூப்பரானது, ஃபேவரட்டான கல் என்னோடது. இதில் தான் நான் எல்லாமே செய்வேன். இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடாயில் வறுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ளெல்லாம் மீன் வந்து நல்லா வேகும். எப்பயுமே மீன் வேக வைக்கிறப்ப ரொம்ப தணல் அதிகமாக வச்சிட்டோம்னா மேலே மட்டும் ரோஸ்ட் ஆகிடும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு, இது இரும்பு கல்லுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப கருப்பாக தெரியும். பட் ஆனால் இந்த கல் மாதிரி இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் பத்திரமா பார்த்துட்ருக்கேன். இப்போது இதில் நான் வந்து மீனை வச்சுக்கிறேன். மீனை வச்ச கையோட சிம்மில் வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் ஃபுல்லாக மீனை வந்து அப்படியே அடைச்சி வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிங்க அப்படின்னா மீன் வந்து சமமாக எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பிய்யாது. அதனால கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. இப்போது இந்த மீனை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் நல்லா போட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்க
சென்டராக இருக்கிறதுனால இது நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான சிம்பிளான மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு மீன் வறுவல் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.